கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 25 முதல் 27 வரை வாசிப்போம். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் உணவுக்காகவே, அதாவது உலக தேவைக்காகவே என்னை தேடுகிறீர்கள் என்று. ஆம், நம் பொருளாதார தேவைக்காக, நம் உடல் நலன்களுக்காக, இன்னும் பல உலக தேவைக்காக நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் நாம் இந்த மனப்பாங்கை கடக்க வேண்டும் என்பதே ஆண்டவரின் விருப்பம் என்று நான் கருதுகிறேன். உதாரணமாக, அயல் நாட்டிலே ஒருவர் வேலை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் இன்னும் 6 மாதங்களில் தம் சொந்த நாட்டிற்கு நிரந்தரமாக செல்லவிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய சிந்தை சிறிது சிறிதாக தம் நாட்டை பற்றியதாகவே மாறிவிடும். தாம் இப்பொழுது வசிக்கும் நாட்டின் மீது ஒரு பற்றற்ற மனப்பாங்கு அதிகரிக்கும். இந்த நாட்டில் அவருடைய தேவைகள் குறையும். ஆம், இத்தகைய மனப்பாங்கை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகின்றார். காலம் செல்ல செல்ல நாம் இந்த உலக பற்றுதலை குறைத்து கொண்டே வர வேண்டும். அழியாத விண்ணக வாழ்வை நோக்கி நம் உள்ளத்தை திருப்ப வேண்டும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறைவார்த்தை 19. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குதற்கு உரியவராய் இருப்போம் என்று இறைவார்த்தை சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் துணை கொண்டு இத்தகைய பற்றற்ற மனப்பாங்கில் நாம் வளர்வோம்.